ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது தைப்பூசம் 2025 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தாங்க வருது. ரொம்ப விசேஷம். ஏன்னா வர்ற நாள் பாருங்க, செவ்வாய்க்கிழமை. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையிலேயே முருகருக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் வந்தா ரொம்ப சந்தோஷம் தானே. ஏன்னா செவ்வாய்க்கிழமைனால முருகருடைய கிழமையாக நம்ம அங்காரகனுடைய கிழமை. அங்காரகனுக்கு அதிபதி யாரு? சுப்பிரமணியர் தான். அப்படிப்பட்ட அந்த சுப்பிரமணியருக்கு செவ்வாய்க்கிழமையில ஒரு விசேஷம் வருது அப்படின்னா பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த தைப்பூச நாள்ல முருகப்பெருமான வழிபடுறதுனால நம்ம எண்ணியது, நம்ம நினைச்சது, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க வரக்கூடிய 11/2/2025 தைப்பூசம். இப்படிப்பட்ட ஒரு தைப்பூசத்தை நம்ம தவற விடலாமா? சரி, இப்ப விரதங்கள் இருக்காங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு செஞ்சுட்டா நம்ம அதே போல செய்யணும். அந்த தவறு செய்யவே வேணாம். இப்ப பெரும்பாலும் பாருங்களேன், யாராவது ஒரு தீபம் ஏத்துவாங்க. அந்த தீபம் எதுக்கு ஏத்துறாங்கன்னு கூட தெரியாது. ஆனா இவங்களும் சேர்ந்து அதே போல தீபம் ஏத்த ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த வெற்றிலை தீபம் அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா? வெற்றிலை தீபம் ஏன் ஏத்துறோம், எதுக்காக ஏத்தணும் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு வெற்றிலை தீபம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஜோதிமணி ஓசையில ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை பத்தி போட்டிருந்தோம். அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, சாமி நான் 27 வாரமா ஏத்திக்கிட்டு இருக்கேன், அது எப்படி ஏத்தணும்? அப்போ நம்ம எதை ஏத்துறாங்க, 6 வெற்றிலை வச்சு ஏத்துறாங்க, நம்மளும் ஏத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும். அதை செய்யணும், நம்மளும் செய்யணும். ஒரு கோவிலை பொறுத்த வரைக்கும், தெய்வத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு விளக்கு ஏத்தினாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பூஜைகள் அர்ச்சனை பண்ண போனாலும் சரி. இப்ப அர்ச்சனை நம்ம பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், கல்யாண நாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏத்துறாங்களே, நம்மளும் வெற்றிலை தீபம் ஏத்துனா நல்லது, நல்லது நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை. நடக்கும். அறியாம கூட, நம்ம தெரியாம கூட செய்யக்கூடியது நமக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா, அதனால இந்த தைப்பூச விரதம் சொல்லுவோம். ஐயோ, நான் 58 நாள் என்னால இருக்க முடியலையே, எல்லாரும் இருந்துட்டாங்களே. கோயில்ல ஒருத்தர் கேட்டார், 27 நாள் இருக்கலாம்னு நினைச்சேன், அதுவும் இருக்க முடியலையே, இந்த 6 நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு உங்க உடம்புல முதல்ல சக்தி வேணும். இந்த விரதம் இருக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். முருகப்பெருமான் உங்களை விரதம் இருக்க சொல்லல, மனசார நீங்க பக்தியோட இருந்தால் போதும் அப்படின்னு தான் முருகப்பெருமான் நினைப்பாரே தவிர, எனக்காக நீ என் 48 நாள், 27 நாள், நீ 9 நாள், 6 நாள் கடுமையா விரதம் இருக்கணும், சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்னா அது இல்லை. நம்மளா அதை இருந்துக்கிறோம், நம்மளா அதை கடைபிடிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ ஒரு 3 நாள் எளிமையான விரதம் இருக்கணுங்க. அப்ப அவருக்கு நான் சொன்ன 3 நாள் எளிமையான விரதம் இருங்க, கடுமையான விரதம் வேணாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் விரதத்தை பத்தி நம்ம வீடியோல போட்டிருக்கோம். 3 நாள் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது தைப்பூசம் இந்த 3 நாள் விரதம் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் தானே. சிவபெருமானுடைய நட்சத்திரத்திலேயே திருவாதிரை நட்சத்திரத்துல விரதம் இருந்து சிவபெருமானுடைய மைந்தனான சுப்பிரமணியருக்காக அந்த 3 நாள் விரதம் இருந்து தைப்பூசம், அந்த பூச நட்சத்திரம் பார்த்தி அப்படின்னா 11/2/2025 இரவு 7:31 வரைக்கும் தான் இருக்கு பூச நட்சத்திரம். எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 10/2/2025 இரவு 7:12 ஆரம்பிச்சு 11/2/2025 இரவு 7:31 வரைக்கும் தான் நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு. அப்படி இந்த பூச நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க, ஒரு 3 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க, திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுதிட்டு உங்களுடைய இல்லத்துல முருகப்பெருமானுடைய உருவப்படம் இருந்தாலும் சரி, இல்ல விக்கிரகங்கள் வச்சு வழிபட்டாலும் சரி, அதற்கு நீங்க இந்த 3 நாளும் புஷ்பத்தால அலங்காரம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு அதற்கு தேவையான நிவேதானங்கள் நீங்க ஏற்பாடு செஞ்சு முருகப்பெருமானுடைய நாமத்தை 108 நாமங்கள் கூட உங்களுக்கு டைம் இருக்கும்போது, இந்த 3 நாள் வேலைக்கு போகாம முருகப்பெருமான் விரதம் இருக்க சொல்லல, நீங்க உங்க கடமையை நீங்க செய்யணும்.
உங்களுடைய கடமையை நீங்க தவறவே கூடாது. இந்த 3 நாள் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இதுல நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. இந்த விரதம் இருக்கிறவங்க இந்த கடுமையான வேலை பார்க்குறாங்க இல்லையா? வெயில்ல கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க, இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக விரதம் இருக்க வேணாங்க. மனசார முருகப்பெருமானை எண்ணி இருந்தா போதும். இப்போ நீங்க ஒரு வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா, சாப்பிடாம நீங்க ஓட்டும்போது உங்களுக்கு மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வாகனத்துல நம்ம போறோம். அதே போல கொத்தனார் வேலை, இந்த மாதிரி வெயில்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம், கடுமையாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம், இந்த சென்ட்ரிங் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, இதெல்லாம் கடுமையான வேலை. இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் நம்ம பட்னியா இருந்து விரதம் 3 நாள் 6 நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சோர்ந்து இருக்கும். இந்த நேரங்கள்ல இந்த கடுமையான வேலை செய்யும் போது மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மனசார நீங்க விரதம் ஒரு வேளை கூட நீங்க உணவு எடுத்துக்கலாம். மதிய உணவு கூட நீங்க எடுத்துக்கிறங்க. அப்படி கூட நீங்க இருந்து விரதங்களை கடைபிடிக்கலாம். எளிமையான முறையில இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வழிமுறை என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 9ஆம் தேதியில இருந்து அரிசி உணவு எடுத்துக்கிற வேணாம். நம்ம கந்த சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடுமையான விரதமும் வேணாம். நீங்க பால் சாப்பிட்டுக்கிறங்க, பால் பழங்கள் சாப்பிட்டுக்கிறலாம், சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறலாம், கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறலாம். அரிசி உணவு இல்லாத, அரிசியில செய்யக்கூடிய உணவு இல்லாத உணவா பார்த்து நீங்க எடுத்துக்கிறங்க. ஏன்னா முருகப்பெருமான் முழுமையாக பட்னி இருந்துதான் விரதம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த 3 நாட்களும் நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயமோ இல்ல ஆலயத்துல முருகனுடைய சன்னதி இருந்தாலும் அங்கு போய் நீங்க ஒரு 2 தீபம் விளக்கு ஏற்றி வழிபடலாம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்குனுங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு தான் இரவோட விரதங்கள் முடிஞ்சிருச்சு. சிலவங்க மதியத்தோட விரதத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த தைப்பூச சாப்பாடுன்னு ஒண்ணு கோவில்கள் அன்னதானம் கொடுப்பாங்க. அப்படி அந்த உங்களுடைய ஊர்கள்ல கோவில்ல தைப்பூச முடிஞ்ச அந்த மதியத்துல சமபந்தி போஜனமோ அன்னதானமோ கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப அந்த மதியத்தோடய நீங்க விரதத்தை முடிச்சுக்கிறலாம். முழுமையா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா முருகப்பெருமானுடைய அன்னத்தை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம முழுமையா விரதம் இருந்தது கூட யோசிக்க தோணும். ஐயோ சாப்பிட முடியலையே அப்படின்னு. அந்த அந்த பிராப்தம் வருஷத்துல ஒரு நாள் தானே. இப்ப எங்க ஊர் பக்கத்துல இந்த மதியம் நம்ம எவ்வளவு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுருப்பேன். அந்த கோவில்ல போய் சாப்பிட மனம் அவ்வளவு வாசமா இருக்கும், பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அமிர்தமா இருக்கும் அந்த சாப்பாடு. அதே போல அப்படி கிடைக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க மதியத்தோட விரதத்தை முடிச்சுக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில முருகப்பெருமானுக்கு 6 தீபம் ஏத்துனா போதுங்க. வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க ஏத்தலாம். இல்ல 6 அகல் தீபத்தை ஏத்தி வழிபட்டாலும் நெய் நல்ல சுத்தமா நெய் பஞ்சு தெரிவித்து விளக்கேத்தலாம். முருகப்பெருமானுக்கு எதை செஞ்சாலும் நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சால் போதும். அதே போல உடல் மீது கவனம் தேவை. விரதம் இருக்கிறவங்க உடல் மீது கவனம் தேவை. நம்ம உடல் ஒத்துழைக்க வேண்டும் இல்லையா? இதே நமக்கு ஒரு பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு, இல்ல விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த கர்ப்பஸ்திரீகள், குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் கடுமையாக விரதம் இருக்க வேணாம். விரதமே இருக்க வேணாம். நீங்க நார்மலாவே நீங்க எப்பயும் போல நீங்க சாப்பிட்டு இருக்கலாம். முருகப்பெருமான் நாமத்தை சொன்னாலே போதும். ஏன்னா முருகப்பெருமானுக்கு தெரியும் உங்க நிலைமை என்னன்னு. அதனால முருகப்பெருமான் உங்களுக்கு நன்மை மட்டும் செய்வார், நல்லதே செய்வார். நீங்க நினைச்சதை வரத்தை கொடுப்பார். அதனால விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் கடுமையாக இருக்க தேவையில்லை. ஏன்னா உடல் முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம். நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். எளிமையான உணவு எடுத்துக்கிறங்க. அதாவது அரிசி உணவு இல்லாமல் கோதுமை, ரவை, உப்புமா இது போல நீங்க எடுத்துக்கிறலாம். சிலவங்க மாலை போட்டுப்பாங்க. 3 நாள் கூட நீங்க மாலை போட்டுக்கிறலாங்க. 3 நாள் கூட மாலை போட்டுக்கலாம். ருத்ராஜ மாலை கிடைச்சா ரொம்ப நல்லது. கிடைக்கல அப்படின்னா துளசி மாலை போட்டுக்கிட்டு, ருத்ராஜ மாலை ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பா அந்த ருத்ராஜ மாலையை நீங்க போட்டுக்கிட்டு அந்த ருத்ராஜ மாலையை 108 மணியை நீங்க முருகனுடைய நாமத்தை சொல்லி கூட முருகப்பெருமான் எல்லோருக்கும் நல்லது செய்வார். ஏன்னா தமிழ் கடவுள் இல்லையா? முருகப்பெருமான் காக்கும் தெய்வம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல விரதம் இருங்க. பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 9/2/2020 ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிடணும். 11/2/2025 இரவு 7:31 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்கு. அது வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். இல்ல
உங்க ஊர்ல அன்னதானம் சமபந்தி பூஜை நடக்குது கோவில்ல, அந்த அன்னம் சாப்பிடுற வழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க மதியத்தோட விரதத்தை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும் ஆசியும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.